delivery at Malawi. வணக்கம் அம்மா. உங்களோட பேர் என்ன? நாகேஸ்வரியா? சரி, இன்றைக்கு உங்களுக்கு என்ன விசேஷம்? பிறந்த நாளா? எத்தனையாவது பிறந்த நாள்? 76? கொஞ்சம் வயசு தானே. சரி அம்மா, நாங்கள் வந்து சாய் சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வாரோம். இன்றைக்கு கூட அந்த பிறந்த நாளை சர்ப்ரைஸாக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் வந்து கிஃப்டோட எங்களை அனுப்பி வச்சிருக்கிறேன். இப்போ நான் வந்து ஒன்றா தருவேன், இதெல்லாம் யார் உங்களுக்கு அனுப்பினு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும். ஓகேவா? சொல்லுங்களா? யோசிச்சு சொல்லணும். வைங்க. உங்களுக்கு செய்யறது ஒரு தரம் இல்லையா? எல்லா பிள்ளைகளும் செய்யணுமா? அப்ப பிள்ளைகளோட பேரை சொல்லுங்க, நாங்க அவையலான்னு சொல்றோம். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 5 பேரா? நிக்கணும் எல்லாரும் 5 பேரும் சுத்தி இல்லையா? வேற இல்ல? அஞ்சு பேர். அப்ப சரி, நீங்க 5 பேர்லயும் யார் செய்வாங்கன்னு சொல்லுங்க. இங்கே 3 பேர் இருக்கீங்கம்மா. அப்ப மிச்சம் 2 பேர் அங்க வெளிநாடா? இங்க இருக்கிறவங்க தான் செய்யிருக்கிறேன்னு சொல்றீங்களா? சரி, அப்ப 5 பிள்ளைகளையும் யார் செய்யிருக்கணும் கண்டுபிடிங்க பாப்பா. தெரியலையா? எந்த பிள்ளைக்கும் உள்ள ரொம்ப விருப்பம்? ஓகே, நீங்க ஓகே. இப்போ பிள்ளைகள்ல இருக்குன்னு சில பிள்ளைக்கு அப்பா விருப்பமா இருக்கு, சில பிள்ளைக்கு அம்மா விருப்பமா இருக்கு. நாங்க இருக்கிற எந்த பிள்ளைக்கும் உங்கள விருப்பம் உண்டு? அவ எல்லாரும் உங்களை ஒரே மாதிரி தான் பார்க்கணுமா? அப்படி இருந்தும் ஸ்பெஷலா விசேஷமா உங்களுக்கு ஒரு ஆள் செய்திருக்கிறார். பிள்ளைகளே செய்யலைன்னு சொல்றேன் நான். இது வேற யார் செய்திருப்பாங்க? மருமகனா? பேர் மருமகன் பிள்ளைகள் அல்லது மருமகன் அப்படி சொல்றீங்களா? இல்ல இல்ல, அவர் செய்ய. சரி, ஒன்று பார்த்துட்டு கண்டுபிடிக்கிறீங்களா? என்ன மாதிரி இருக்கு கண்டுபிடிங்களா மேம்? தெரியாதா? சரி, உடைச்சு பாருங்க. என்ன வந்திருக்கு? சாரியா? பிடிச்சிருக்கா? இல்லைண்டா கொண்டு வரது கேட்குறேன். பிடிச்சிருக்கா உங்களுக்கு? வேண்டாமா? அவ பிடிச்சிருக்கா? சரி, யார் செய்யிருப்பினா? இதெல்லாம் யார் வாங்கி தந்துருப்பினா? நீங்க இன்னும் சொல்ல இல்லை. தெரியாதா? கண்டுபிடிங்க. சரி, நான் ஒரு க்ளூ சொல்றேன். பிள்ளை எல்லோரால் சொல்லுங்க, யாரா இருக்கு? உங்களுக்கு பிள்ளை நிக்கணும் தானே? கேளுங்க, அவையெல்லாம் செய்ய வேண்டிய கேளுங்க. கேளுங்க. இவாவா? இதான் செய்யிருப்பாவா? இல்லையே. என்ன பேரை வாங்கி சொல்லுங்க. பேர் நாவா வந்து நான் என்னது? இல்லை இல்லை, அந்த பேர்ல இல்லை. சரி, இந்தாங்க. இன்னும் கணக்கு வருஷம் கொடுங்க. இதெல்லாம் குடிச்சு சாப்பிட்டு சுகர் இருக்கா? இல்லை தான், அப்போ சாப்பிடலாம். ஒரு எத்தனை பொம்பளை பிள்ளைகள், எத்தனை ஆம்பளை பிள்ளை? 2 ஆம்பளை பிள்ளைகளா? அப்படியே நீங்கள் ஆம்பளை பிள்ளைகளை சொல்ல இல்லை, செய்ய மாட்டாங்களா?
ஆரன்னு சொல்லுங்க பாபு. இந்த பழம் எல்லாம் தாரண்ணா இல்லாட்டி எங்களுக்கு. சரி உங்களோட பிள்ளை இல்லை, சரி ஆம்பளை பிள்ளை இல்லையா? இப்படியும் பாருண்ணா, பொம்பளை பிள்ளைய செய்யல, ஆம்பளை பிள்ளைல யார் செய்யுது? என்னது சந்திரராஜா? சேந்தராஜா மூத்தமானு. அப்ப மெத்தமானுக்கு என்ன பேர்? சரி இதே பாங்கி நீங்க கொண்டு போக மாட்டேன். மெத்தமானுக்கு என்ன பேர்? நீங்க அவரை மறந்து, நீங்க மூத்த மானிய மறந்துட்டீங்க, பேரை மறந்துட்டீங்க. நீங்க அவரை சொல்லவே இல்லையே, நீங்க இது செய்திருப்பாருன்னு சொல்லி. ஆமாம்மா, இது செய்தது உங்களுக்கு உங்களோட மூத்த மகன் சாந்தன் தான். ஆனா நீங்க சொல்ல இல்லை, அவரை பேரை மறந்துட்டீங்க. ரூபனா? ரூபன் தான் சொல்றீங்க. எங்களுக்கு சாந்தன் தான் பேர் சொன்னேன். இல்லை இப்போ நாங்கள் சரி எதிர்பார்த்தீங்களா இப்படி எல்லாம் செய்வாருன்னு சொல்லி? எதிர்பார்த்தீங்களா? இல்லையே. போன்ல வச்சுங்களா? ஏன் கதைக்கல? பிறந்தால விஷ் பண்ணலையா உங்களுக்கு? சரியம்மா, நாங்களும் எங்கள் சார்பாக உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வரம் வேண்டுமே அதை நீயே தருவாயே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. ஈரைந்து மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. ஈரேழு ஜன்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா? உன்னாலே பிறந்தேனே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்றதாயன்றி வேறொன்று ஏது? அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே.
என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது? அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. சிவகாமி கருமாரி மகமாயி திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா. அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா.